கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே அவர் விசுவாசத்தை காண்பாரோ? ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் நாம் விலகக்கூடாது. விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆகவே செவி கொடுக்க கூடாத காரியங்களில் நாம் செவி கொடாமல் இருக்கும் பொழுது விசுவாசத்தை விட்டு விலகுவதில்லை. ஆகவே செவி கொடுக்க வேண்டிய ஆண்டவருக்கு செவி கொடுப்போம், விசுவாசத்தில் நிலை நிற்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you dear and have a blessed day.